நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நல்லா இருக்குடி, ரொம்ப நல்லா இருக்கு. என்ன அங்க அம்போன்னு தவிக்க விட்டுட்டு இங்க வந்து சக்கலத்தையோட கொஞ்சிட்டு இருக்கியா? இப்ப இங்க எதுக்காக வந்த? இது என்னடி கேள்வி? அங்க அரண்மனை மாதிரி வீடு இருக்கு, அதை விட்டுட்டு இங்க வந்து இந்த தரித்திரம் முடிச்ச வீட்டுல தங்கிட்டு இருக்கியே. பிரபாதி நம்ம கைவிட மாட்டாடி, வா வீட்டுக்கு போலாம். பாட்டி, அம்மா வரமாட்டாங்க, எங்க ஆத்துல தான் இருப்பாங்க. ஓடுகாலி, பெரியவங்க நாங்க பேசியிருக்க, உனக்கு என்னங்க வேலை? போகல படா. வைதேகிமா, உங்க சரித்திரத்தை கொஞ்சம் புரட்டி பாருங்க. இந்த சாரதா யார்? உங்க புருஷனை பங்கு போட்டுட்டு அவமானப்படுத்துறதும் இல்லாம இந்த வீட்டை விட்டே ஒன் நிமிட் யுவர் ஆனர் உங்களை ஆத்த விட்டே வெளியே விரட்டினாலே அதெல்லாம் மறந்துட்டு மறுபடியும் இங்க இருக்கேளே, நோக்கு அசிங்கமா இல்ல? நோக்கு என்ன மறுபடியும் மர கழுடுத்தா? பேஷ் பேஷ், நன்னா இருக்கே நீங்க சொல்றது. உன்கிட்ட பேச்சு வேணாம். இப்ப நீ மரியாதை என் கூட வரல, மூஞ்சில ஆசிட் ஊத்திடுவேன். ஓ மூஞ்சில இல்ல, அது அந்த ஆசிட்க்கு அவமானம், அந்த சாரதாவின் மூஞ்சில. டேய், ரொம்ப ஓவரா பேசுற, கொன்னுடுவோம் உன்னை. எங்க அம்மா வரமாட்டாங்க. ஏ காவேரி, நீ உள்ள பா. இத பாரு, இந்த காவேரி எங்கம்மான்னு இப்ப கொஞ்ச எதுக்கு எல்லாம் காரி ஆகணும். அதுக்காக தான் இத்தனை நாள் நீ இருக்கியா செத்தையான ஒரு வார்த்தை கேட்டிருப்பாளா? இல்ல ஒருவேளை சோறு தின்னையான்னு கேட்டிருப்பாளா? இப்போ அந்த காவேரி கார்மெண்ட்ஸ் இழுத்து மூடிட்டா, அதனால இப்ப உங்க ஆளை பிடிக்கிறா. இப்படியே இருந்தேன்னு வச்சுக்கோ, நீ இந்த வீட்டுல வேலைக்காரியா நிப்ப. மாத்திரமில்ல, இவெல்லாம் ஒரு நாள் பிச்சை எடுக்க போறா. அப்ப நீ தான் முதல்ல பிச்சை எடுப்ப, தெரிஞ்சுக்கோ. எப்பேற்பட்ட தாயா இருந்தாலும் பெத்த பொண்ணு எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும், நன்னா இருக்கணும் தான் நினைப்பா. ஆனா உன் நாக்குல சனி இருக்கு, அதனால யாருமே நன்னா இருக்க மாட்டா. இவ்வளவு நாளும் என்னோட தாயாச்சேன்னு சொல்லி வாயை மூடிட்டு இருந்தேன். இனிமே நீ எனக்கு அம்மாவே இல்ல, மரியாதையா வீட்டை விட்டு வெளியில போ. ஓஹோ, இந்த வீட்டுல ஒருவேளை சோறு தின்ன உன நன்றி விசுவாசமா இருக்கான்னு பாக்குறியா? வைதேகியம்மா, காலம் பூரா இந்த வீட்டுல சோறு போட மாட்டாங்க. காவேரி கவர்மெண்ட்ஸ் கையில வந்த உடனே உன் சோத்துல விஷம் வச்சு உன்னை கொள்ளுவாங்க. இந்த பார், உங்ககிட்ட என்ன பேச்சு? இப்ப நீ வரல, வெளியே 2 ஆட்டோ வெயிட்டிங்ல இருக்கு. ஒரு ஆட்டோ ஃபுல்லா சோடா பாட்டில். வரல, வீட்டுல சோடா பாட்டில் அடிப்பேன். அப்படி நீ வரல, இன்னொரு ஆட்டோல பெட்ரோல் பாம்பு வச்சிருக்கேன். இந்த வீட்டை தும்சம் மட்டும் உன்னை கடத்திட்டு போயிடுவேன். என்ன சொல்ற? வைதேகி, நீ இப்ப வர போறியா இல்லையா? நான் இங்க நிம்மதியா இருக்கேன், மரியாதையா நீ போறியா? பாட்டி, நீ சும்மா ஏன் சைட் பார்ட்டில பேசல? மெயின் பார்ட்டியை கூப்பிடுற சாரதாவே. சாரதா, சாரதா வெளிய வா. ஏ சாரதா, சாரதா. என்ன இங்க சத்தம்? இந்த பாருங்கம்மா, நீங்க வைதேகிக்கு அம்மாங்கிறனால தான் இவ்வளவு நாள் உங்களுக்கு மரியாதை கொடுத்தேன். என்னைக்கு அவங்க உங்களை அம்மா இல்லைன்னு சொல்லிட்டாங்களோ, அதுக்கப்புறம் நீங்க இங்க நின்று பேசுறது அவ்வளவு மரியாதை இல்லை. வெளியே போங்க. என்ன நீ இப்படி எல்லாம் பேசுற? அம்மாவின் பொண்ணு பிரிச்சேன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், தெரிஞ்சுக்கோ. பாட்டிமா, உங்களுக்கு அவன் டீல் பண்ண தெரியாது, நான் டீல் பண்றேன். சாரதாமா, உலகத்திலேயே பெரிய பாவம் பசுயும் கண்ணையும் பிரிக்கிறது. ஒரிஜினல் கண்ணுக்குட்டி அனுப்ப மாட்டேன்னு சொல்றியா? வக்கீல் சொல்ற டம்மி கண்ணுக்குட்டி அனுப்பலான்னு பாக்குறியா? முடியாது. இப்ப நீ அனுப்பல, எப்படி இந்த அம்மா கூட்டு போறது எங்களுக்கு தெரியும். பாட்டிமா, கண்ணை இறுக்கி போடு. போடு சொல்றேன். என்னடா பண்ண போற? இப்ப நான் பண்ண போற வேலையில ஒண்ணு உன் பொண்ணு வரணும், இல்ல நீ மேல போணும். போடு சொல்றேன். போடு கண்ணை. ஐயோ, அவசர தீப்பெட்டி கொண்டு சாரதாமா, தீப்பெட்டி கொண்டு உங்க கையால கொளுத்துங்க. நல்லா பாட்டி திருவண்ணாமலை தீபம் மாதிரி ஜகஜோத நின்று எரியணும். தீப்பெட்டி தானே கொண்டு வரேன். போறத பார்த்தா கொல்லிக்கட்டை கொண்டுட்டோம். பாத்துருவேன் இன்னைக்கு. தமிழ்நாட்டு மக்களே, இந்த வீட்டுல புரட்சி வெடிக்க போகுது. ஒரு பெத்த தாயை கண் முன்னாடி கொளுத்த போறாங்க. பார்த்து சும்மா நிக்குதுன்னா இது யாருடைய வேலை? இது சாரதாவோட வேலை. வரட்டும் அந்த சாரதா, கொளுத்தட்டும் பாட்டியை. பார்க்கிறேன் ஒரு கை. உன்னை கொளுத்துறதா இல்ல இதையா? இந்த கொளுத்துவா. பாட்டி எஸ்கேப் ஆக. எங்க போயிருந்து டேனியல்? பிருந்தா கூட வந்துட்டா, மேலதான் இருக்கா. இவ்வளோ சீக்கிரமாவா?
காஃபி கொண்டா. சரிங்க. ஜேம்ஸ், எங்கேருந்து வர? மேலே மேலையா? மேலே என்ன பண்ண? மேலே படுத்து தூங்கிட்டு இருந்தப்பா. உன் பெட்ரூம் எங்கே இருக்கு? மேலே எங்கே தூங்குன? என் பெட்ரூம்லையா? அங்கே பிருந்தா இல்லை? போடா பைத்தியக்கார பிறந்திருக்கான். பிருந்தா, பிருந்தா கதவு தர. பிருந்தா, பிருந்தா கதவு தர. பிருந்தா, மா, ஜேம்ஸ் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. பிருந்தா கதவு தர. பிருந்தா, பிருந்தா கதவு தர. பிருந்தா, என்ன மா சூசைட் பண்ணிட்டாமா? பிருந்தா கதவு தர. பைத்தியக்கார மாதிரி பேசுறா. பிருந்தா, பா, நான் கூப்பிடுறேன். பிருந்தா கதவு தர. பிருந்தா, 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 பிருந்தா. இதோ வந்துட்டாப்பா. என்ன அங்கிள், என்னாச்சு ஆண்டி? ஏய், ஏன் இவ்வளவு நேரம் கதவு திறக்கிறதுக்கு? என்ன பண்ணிட்டு இருந்த? பாத்ரூம்ல இருந்தேன். பாத்ரூம்ல என்ன பண்ணிட்டு இருந்த? வாஷ் டப்ல இந்த முடி இருந்தது. யாரோட முடி? எப்படி வந்ததுங்க? இந்த பார், என் முடி கூட இல்லை. பா, நீ தானப்பா மேல தூங்கின? விடுப்பா, சும்மா. இந்த பார், எங்க அப்பா முடியும் இல்ல. ஒரு பைத்தியக்கார பேசிட்டு இருக்க பாரு. யார் முடியுது? டேனியல், என்ன ஓ. என்னப்பா? யாரோட முடியுது? ஸ்ரீதர் வந்தானா? சொல்லு. நான் இங்க 1 மணி நேரம் சுத்தி சுத்தி தான் வந்துட்டு இருக்கேன். எந்த பக்கம் போனா? எப்போ வந்தான்? பிருந்தா, நீ சொல்லி ஆகணும். பிருந்தா, ப்ளீஸ் 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 ப்ளீஸ். பிருந்தா சொல்லு. பிருந்தா, யாரோட முடியுது? பிருந்தா ப்ளீஸ் 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 சொல்லு. பிருந்தா, யாரோட முடியுது? இப்ப என்ன? இது யாரோட முடின்னு உனக்கு தெரியணும். ஆமா, அவ்வளவுதானே? உள்ள போ. சொல்லு. பிருந்தா, உள்ள போ டேனியல். யாரோட முடி? பிருந்தா, போ. கண்டிப்பா ஸ்ரீதர் முடியல. போன்னு சொல்றேன்ல. சொல்லு. பிருந்தா, உள்ள போ பிருந்தா டேனியல். சொல்லு. போ. ப்ளீஸ் பிருந்தா. பிருந்தா சொல்லு. பிருந்தா, ஐயோ ஸ்ரீதர் முடி மாதிரி இருக்கு. பிருந்தா, 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 கதவு தர. பிருந்தா, பிருந்தா, ப்ளீஸ் 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 சொல்லிட்டு போ. பிருந்தா, பிருந்தா, ப்ளீஸ் ப்ளீஸ். பிருந்தா, ஸ்ரீதர் கூட ஓடி போடாத. பிருந்தா, ப்ளீஸ். பிருந்தா, பிருந்தா போயிடாத. பிருந்தா, பிருந்தா, அது கண்டிப்பா ஸ்ரீதர் முடியலையே. பிருந்தா, பிருந்தா ப்ளீஸ். எல்லாம் உன்னால வந்தது. என்னமோ பெருசா சொன்ன. வைதேகி கடத்தினா கோர்ட்டு கேஸ் அதுதான் பிரச்சனை ஆகும்னு. இப்ப என்னாச்சு பாத்தியா? சாரதா என்ன பண்ணிருக்கான்னு பாரு. பிரசாத், காவேரி கார்மெண்ட்ஸ் நம்ம கையை விட்டு போக கூடாதுன்னா வைதேகியை அங்கிருந்து இங்க கொண்டு வந்தாகணும். இந்த வைதேகியை வச்சு தான் கோர்ட்டுக்கு அவங்க பைத்தியம் இல்ல, நல்ல மனநிலையில இருக்காங்கன்னு நிரூபிக்க முடியும். இதை தவிர வேற வழியில பிரசாத். இத பாருங்க, காவிரி கவர்மெண்ட்ஸ் கையை விட்டு போக கூடாது. அதுக்கு நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. அதுக்கு எதுக்கு அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்கீங்க? அது இல்ல மேடம், இந்த மாதிரி விஷயத்த ஒத்துமையா ஒருமித்த கருத்தோட செஞ்சா தான் சக்சஸ் ஆகும். இல்லைன்னா ஃபெயிலியர் ஆயிடும் மேடம். பிரசாத், சரின்னு சொல்லு. பிரசாத் மட்டும் இல்ல, வேலுமணிக்கு இதுல உடன்பாடு இல்லைன்னு நினைக்கிறேன். ஐயோ போட்டுக்கிட்டு வேலு, அப்படியா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல பாப்பா. இப்ப கடத்த போலாமா? அவனுக்கு எடுத்து சொல்லு. மாப்பிள்ள, உங்க அம்மாவுக்காக எவ்வளவு காரியங்கள் பண்ணிருக்கேன். இது ஒரு சின்ன கடத்தல் தானடா. கொலையாடா செய்ய சொன்ன வைத்திய கடத்தி கொண்டு இங்க வச்சுக்கிட்டு கேஸ் நல்லபடியா முடிஞ்ச உடனே மறுபடியும் அம்மா கொண்டு விட்டுருவோம்டா. சரின்னு சொல்றா மாப்பிள்ள. சரின்னு சொல்லு. சரி மாமா. அம்மா, அப்படியே கடத்துவோம். வக்கீல் சார், கடத்தும் போது ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா நாம தான் போலீஸ்கிட்ட மாட்டணும். அம்மாவுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது, அதான் முக்கியம். வக்கீல் சார், மாப்பிள்ள சொன்னதை கேட்டீங்கல்ல? எனக்கு முழுக்கதை பண்ணி வைக்காதீங்க. சரி சரி. வாடா, நீ எப்படி இருக்க? ராணி மாப்பிள்ள,
வாங்க மாப்பிள்ள வாங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? பிருந்தா குட்டி எப்படி இருக்கு? அவளுக்கு என்ன நல்லதா இருக்கா? தினம் தினம் நான் அழ வச்சுக்கிட்டு நல்லா இருக்கா? லாயர் சார், நீங்க கிளம்புங்க, நம்ம அப்புறமா பேசிக்கலாம். சரி மேடம், நான் கிளம்புறேன். நீங்க சொன்ன மேட்டர்லாம் முடிச்சுலாம் சார். தைரியமா போயிட்டு வாங்க. டானி, என்ன பிரச்சனை? ஏன் கோவமா இருக்க? என்ன சொல்றது ஆண்டி? என்னத்தை சொல்ல சொல்றீங்க? உங்க பொண்ணு சரியில்லை. சரியில்லை ஆண்டி. முப்பது போன் ஒரு நாளைக்கு 30 போன் வருது அவளுக்கு. எடுத்தா எவ்வளவு பொம்பளை பேசுறாளா? எவனோ ஆம்பளைங்க பேசுறானுங்க. ஆண்டனின்றான், ஹர்ஷான்றான், சுதனன்றான். அவகிட்ட பேசுறதுன்னு சொன்னா கேட்க மாட்டேன்றான். என்ன தவிர இன்னொரு ஆம்பளை கிட்ட பேசலன்னா அவளுக்கு தூக்கம் வர மாட்டேன் ஆண்டி. அவளுக்கு தூக்கம் வர மாட்டேன் ஆண்டி. அவளுக்கு எனக்கும் அவளுக்கும் நடுவில் ஒரு போன் தூக்கி போட்டு 10 போன் உடைச்சிருக்கேன். 10 போன் இது வரைக்கும் 10 போன் உடைச்சிருக்கேன். கலர் கலரா பூ வைக்கிற மாதிரி கலர் கலரா போனை வாங்கி வைக்கிறான். ஆம்பளைங்க கூட பேசுறதுக்கு பொறுக்கி சரியான. எங்க அப்பா கிட்ட கொஞ்சி பேசுறேன் ஆண்டி. நான் என்னத்த சொல்றது? எங்க அப்பா கிட்ட அசிங்கம். கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுங்க உங்க பொண்ண, இல்லைன்னா நானே அவளை கொன்னுடுவேன். டேய், உனக்கு வெக்கமா இல்ல? உன் பொண்டாட்டி பத்தி மத்தவங்க முன்னாடி கேவலமா பேசுறியே. நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? யாரோட ஆம்பளை? பிரசாத், கையெடு. டானி, கையெடு ப்ளீஸ். எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். அன்னைக்கு அவங்க கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஆட்களை பிருந்தாவை கட்டி கொடுக்காதீங்கன்னு. கேட்டீங்களா? மாமா, இனி பிருந்தா ஒரு நிமிஷம் கூட அந்த வீட்டில் இருக்க கூடாது. போய் கூட்டிட்டு வாங்க, போங்க. சரி பிரசாத், உள்ள போ. அம்மா, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுமா. நீ எதுவும் பேசாத, உள்ள போனா போ. Damn it. என்ன சொல்லிட்டு போறான் பாருங்க ஆண்டி. பிருந்தா வீட்டுக்கு கூட்டு வரணும். எங்களை பிடிச்சிடும் ஆண்டி, பிடிச்சிடும் ஆண்டி. நான் என்ன சொன்னாங்க ஆண்டி? அவளை கூப்பிட்டு அட்வைஸ் எல்லாம் பண்ண சொன்னேன். பாருங்க ஆண்டி, பிடிக்க சொல்றேன் ஆண்டி. அவளை கூப்பிட்டு சொல்லுங்க ஆண்டி. ப்ளீஸ் ஆண்டி, ப்ளீஸ். எனக்கு பிருந்தா வேணும் ஆண்டி. ப்ளீஸ், எனக்கு பிருந்தா வேணும். வாழ்க்கை பூரா எனக்கு வேணும் ஆண்டி. அவ எல்லாமே என்னால் வாழ முடியாது ஆண்டி. பிரிச்சிடும், பிரிக்க சொல்றேன். ப்ளீஸ் ஆண்டி, கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுங்க. ப்ளீஸ் அட்வைஸ் பண்ணுங்க. டானி, பிருந்தா போலீஸ் ஆபீசர். அவன் நிறைய ஆம்பளைங்க கிட்ட பேச வேண்டியது இருக்கும். இதுக்கு போய் சந்தேகப்படலாமா? அவ என்னோட பொண்ணு, அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டா. இல்லைங்க ஆண்டி, பிரசாத் சொன்ன செய்வாங்க ஆண்டி. அவங்க கிட்ட சொல்லுங்க ஆண்டி. ப்ளீஸ் ஆண்டி, பிருந்தா வீட்டுக்கெல்லாம் வர வேணாம். கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி வச்சுருங்க ஆண்டி. ப்ளீஸ், அங்கே எங்கூட இருக்கட்டும் ஆண்டி. பிரசாத் செய்வான் ஆண்டி. அவன் செய்வான் ஆண்டி. சொல்லுங்க ஆண்டி. அவன் மாத்திரம் பிரிச்சான், கொன்னுடுவேன் ஆண்டி. அவனை கொன்னுடுவேன் ஆண்டி. பிரசாத்தை கொன்னுடுவேன். சத்தியமா பிரசாத்தை கொன்னுடுவேன். கண்டிப்பா கொன்னுடுவேன். என்ன பாப்பா இது? இருக்கிற குழப்பம் பத்தாதுன்னு மாப்பிள்ளை வேற புதுசா குழப்பிட்டு போறாரு. கோவமா வாழ்ந்தாரு. பிருந்தாவை சந்தேகப்பட்டாரு. நம்ம எல்லாரையும் கொன்னுடுவேன்னு மிரட்டினாரு. பிருந்தாவை என்கிட்ட பிரிச்சிடாதீங்க அப்படின்னு அழுதாரு. போகும்போது பிரசாதை பார்த்து கொன்னுடுவேன்னு சொன்னாரு. ஏன் பாப்பா, ஒருவேளை மாப்பிள்ளைக்கு சித்த பிரம்மையா இருக்குமோ? நான் எதுக்கும் குற்றாலத்துக்கு மாப்பிள்ளை கூட்டு போய் குளிப்பாட்டி கொடுத்துட்டுமா? யாரும் வரல, நம்மளே குற்றாலத்துக்கு போயிட்டு தான் போல் இருக்கு. இந்த வீடு ஒரே குழப்பமா இருக்கு.
அம்மா வேண்டாமா பிருந்தா, விட்டுடுமா. காலில் கை வைக்க வேண்டாமா. பரவாயில்லம்மா, நீங்க படுத்துக்கோங்க, நான் தேய்ச்சி விடுறேன். ஐயோ, முடியலையே. கர்த்தரே காப்பாத்துப்பா. உன்னை இப்படி பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா. என்னால வலி தாங்க முடியலையே. எனக்கு பொண்ணு பொருட்கள்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டம்மா. ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்கு. அம்மா சினி இருக்காளம்மா, அவ அப்பாவிம்மா, அவனுக்கு ஒண்ணுமே தெரியாதும்மா. இந்த ராணி நினைச்சுதான் வருத்தப்பட்டு இப்படி ஆயிட்டாமா. அவ சந்தோஷம் போனதுக்கு டேனி மட்டும் காரணம் இல்ல, நான் கூட. அவ சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துலலாம் என்ன நினைச்சு வருத்தப்பட்டு இப்படி ஆயிட்டாமா. பிருந்தா, எனக்கு என்னமோ பயமா இருக்குமா. அவளுக்கு யாருமே இல்லம்மா, யாருமே இல்ல. நீதான் அவளுக்கு பொண்ணு மாதிரி இருந்து அவளை பார்த்துக்கணும். என்னால யாருமே நம்ப முடியலம்மா. என்னப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் உங்க 2 பேருக்கு பொண்ணுதான். நான் டேனியலுக்காக மட்டுமே வாழ்றதா இருந்தா என்னைக்கும் இந்த வீட்டை விட்டு போயிருப்பேன். நான் உங்க 2 பேருக்காகவும் தான் வாழ்றேன். எந்த சூழ்நிலையிலையும் நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். உங்க 2 பேரையும் விட்டுட்டு போக மாட்டேன். போக மாட்டேன்ப்பா. சரி, உங்க 2 பேரையும் விட்டுட்டு போக மாட்டேன். சரி. என்ன நடக்குதுங்க? என்ன நடக்குதுங்க? பைத்தியக்காரன் வந்துட்டான். நான் இங்க இருந்தா தப்பா போகும். நான் கிளம்புறேன். ஐயோ ஐயோ டேனியல், உங்க அப்பாப்பா. என் மூஞ்ச பார், என் மூஞ்ச பார். டேய் பிருந்தா, ஐயோ, என் மூஞ்ச பார். பார் பார் பார், என் மூஞ்ச பார். நல்லா தானே இருக்கு. என்னாச்சு உனக்கு? மென்டல் எழுதிருக்கா? பைத்தியக்காரன் எழுதிருக்கா? சொல்லு பிருந்தா, சொல்லு. அப்ப சொல்றான் நான் பைத்தியக்காரன்னு. பெத்த அப்ப சொல்றான் நான் பைத்தியக்காரன்னு. உங்க வீட்டுக்கு போனேன், உங்க அம்மா சொல்றாங்க, வேலுமணி சொல்றான், பிரசாத் சொல்றான் நான் பைத்தியக்காரனா? ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? உன்கிட்ட மனுஷன் பேச முடியாது. பிருந்தா வேணாம், இனி அங்க போகாத பிருந்தா. உனக்கு யாரும் இல்ல, ஓகே? நீ அந்த வீட்டுக்கு போகாத. உனக்கு அம்மா இல்ல, அண்ணன் இல்ல, அக்கா இல்ல, தங்கச்சி இல்ல, யாரும் இல்ல உனக்கு. என்ன, நான் இருக்கேன் பிருந்தா உனக்கு. நீ என்ன கூப்பிடு, ஓகே? என்ன கூப்பிடு. அம்மான்னு கூப்பிடு, அக்கான்னு கூப்பிடு, அண்ணன் கூப்பிடு, தங்கச்சின்னு கூப்பிடு, டேனியல் கூப்பிடு. உனக்கு புருஷனை பிடிக்காதுல்ல? சிச்சோ, அப்பா பிடிக்கும்ல? அப்பா, என்ன அப்பான்னு கூப்பிடு பிருந்தா. என்ன அப்பான்னு கூப்பிடுமா ப்ளீஸ் 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 ப்ளீஸ். விடு டேனியல், சொல்லு. இப்ப இப்படி எல்லாம் நடந்துக்கிற. என்ன அப்பான்னு கூப்பிடு பிருந்தா. என்ன அப்பான்னு கூப்பிடு பிருந்தா ப்ளீஸ் ப்ளீஸ் பிருந்தா ப்ளீஸ். அப்பான்னு கூப்பிடுமா. அப்பான்னு கூப்பிட்டா நம்மளை யாரும் பிரிக்க மாட்டாங்க பிருந்தா. கூப்பிடு பிருந்தா. அப்பான்னு கூப்பிட்டா பிரிக்க மாட்டாங்க பிருந்தா. அப்பான்னு கூப்பிடு. அப்பா அம்மா அப்பா பிருந்தா. அப்பா 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 அப்பான்னு சொல்லு பிருந்தா. நீ இப்படியே பேசிட்டு இருந்த உனக்கு உண்மையிலேயே பைத்தியம் பிடிச்சிரும். நம்மள பிரிக்க மாட்டாங்க பிருந்தா அப்பான்னு சொன்னா. பிருந்தா சொல்லு பிருந்தா. பிருந்தா பிருந்தா அப்பான்னு சொல்லு பிருந்தா. அழாதப்பா. அவங்க சொல்லுமா, என்ன அப்பான்னு சொல்லுமா. மனசு ஊர்நில படுத்துப்பா. நான் பிருந்தா மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கேம்மா. ரொம்ப லவ் பண்றேம்மா. அவளுக்கு புரிய மாட்டேன்மா. டேனியல் சொல்லுமா.
அழாதப்பா, போவேனா அழாத டேனியல், பிருந்தா அழாதப்பா. என்ன அவ்வளவு பிரிக்கிறது பிளான் போடுறாங்கம்மா. ஒய்ஃப் சந்தேகப்படாதப்பா, அவளை புரிஞ்சுக்கோ. நான் அவளை லவ் பண்றேம்மா, ரொம்ப லவ் பண்றேம்மா. அவகிட்ட நீ பாசமா இருந்தா போயிடுவாமா அவ உன் மனைவி. நீ அவளை புரிஞ்சுக்கணும். அவளை சந்தேகப்படாதடா. அம்மா தூங்கலையா? தூக்கம் வரல. ஏமா தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க? நல்லதே நினைங்க, மனசு லேசாகி தூக்கம் தன்னால வரும். போய் படுங்க. ஏமா பழைய விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வருதா? பழசெல்லாம் மறந்துடுங்க. நடந்தது போய் நடக்கிறதும் நடக்க போறதும் தான் நிஜம் நினைச்சு போய் படுத்துவங்க. குட் நைட்மா. என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை. சரி போய் தூங்குங்க. என் மேலே உங்களுக்கு கோவமே இல்லையா? கோவமா? எதுக்கு? நான் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருக்கேன், உங்களை எவ்வளோ வேதனைப்படுத்தியிருக்கேன். நீங்க இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே நான் தான். என் மேல உங்களுக்கு கொஞ்சம் கூட கோவமே வரலையா? நீங்க 10 மாசம் சுமந்து பெத்த காவேரிய நான் உங்ககிட்ட இருந்து பிரிச்சுட்டேன்னு நினைச்சு கோவப்பட்டீங்க. எந்த தாயும் அப்படித்தான் நினைப்பா. உங்க உணர்ச்சிகளை என்னால புரிஞ்சுக்க முடியுது. இப்ப அதை பத்தி எல்லாம் நினைக்காதீங்க, தூங்குங்க. என்னங்க, போன தடவை நான் ஆசிரமம் போயிருக்கும் போது அவர் என்ன பேசவே இல்லை. நீங்க என்ன கூட்டிட்டு போனா அவர் கண்டிப்பா பேசுவார். அதுவே நான் செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தமா இருக்கும். ஒரே ஒரு தடவை நான் அழிச்சின்னு போறேளா? போலாம். மிஸ்டர் பிரசாத், பிரபாவதி கன்ஸ்ட்ரக்ஷனுடைய கம்ப்ளீட் ஆடிட்டட் அக்கவுண்ட் இதில் இருக்கு. போன வருஷத்தை விட இந்த வருஷம் 60% ப்ராஃபிட் அதிகமாகவே வந்திருக்கு. பின்ன என்னங்க ஆடிட்டர் சாருங்க, மாப்பிள்ளை என்ன சாதாரண ஆளா? மிகப்பெரிய புத்திசாலி. அவன் மூளையை கசக்கி ஒரு வேலையை பண்ணானா சும்மா பணமா கொட்டும். வீட்டுக்கு போய் முதல்ல மாப்பிள்ளைக்கு துஷிட்டு போடணும். பாதி கண்ணு, பரப்பா கண்ணு, முண்டை கண்ணு, சாரதா கண்ணு, எல்லாரும் கண்ணும் மேலே விழுந்திருக்கும். அவனுக்கு ஒரு பெரிய காய், எனக்கு ஒரு சின்ன காய். நான் தானே கூட இருக்கேன். மிஸ்டர் பிரசாத், இது நம்பர் 2 ஃபைல். ஓ, இதில் உங்களுடைய கேஷ் டீலிங்ஸு, உங்களுடைய பினாமி மீட்டர்ஸ் இதெல்லாம் இருக்குது. ரொம்ப முக்கியமானது, ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். தேங்க்யூ சார். என்ன பிரசாத், கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும்னா இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க? நான் வீட்டுக்கு போகும்போது எடுத்துன்னு போகிறேன் சார். இந்த ஃபைல் ஆஃபீஸில் இருக்கவே கூடாது. ஒன்றும் உங்கள் வீட்டில் யாருக்கும் தெரியாமல் தெரியாத இடத்துல மறைச்சு வைங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச நம்பிக்கையான ஆள்கிட்ட கொடுத்து வைங்க. சரிங்க. என்னங்க மிஸ்டர் ஆடிட்டர் சார் இப்படி பயப்படுறீங்க? எங்க மாப்பிள்ளை யாரும் ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. இப்படி சொல்லிக்கிட்டே இருங்க. நாளைக்கு இன்கம் டேக்ஸ் ரைட் விழுந்தது, அப்புறம் எல்லாரும் ஆடி போயிடுவீங்க. அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. மாப்பிள்ளை, என்னோட நம்பிக்கையால் யார் இருக்கா? என்கிட்ட ஃபைலை கொடு, பேக் சேஃப்டி லாக்கர் மாதிரி பத்திரமா வச்சுப்பேன். மாமா சும்மா இருங்க. அந்த ஃபைலை எங்கே வச்சுக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம். மிஸ்டர் பிரசாத், உங்ககிட்ட ரொம்ப நாளாகவே ஒரு விஷயம் கேட்கணும்னு இருந்தேன். உங்கள் அம்மா பண்ணுற பிஸ்னஸ்ஸு, நீங்கள் வாங்குகிற ப்ராப்பர்ட்டி டீலிங்ஸு எல்லாமே உங்கள் அம்மாவே பார்க்குறாங்க. அதனால் இன்கம் டேக்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே கட்ட வேண்டியிருக்கு. இதையே நீங்கள் கொஞ்சம் பிரித்து வச்சுக்கிட்டா இன்கம் டேக்ஸ் கம்மியாகும் இல்லை? சார்,
இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து எங்கள் அம்மாவோட உழைப்பு, அவங்க யோசனையில் தான் வந்தது. அவங்களே இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் என் பேரில் எழுதி வச்சா கூட நான் வேண்டாம் தான் சொல்வேன். மாப்பிள்ள பொய் சொல்றான். ஆடிட்டர் சார், எங்க மாப்பிள்ள பொய் சொல்றான். எங்க ஏதாவது ஒரு சொத்து மாதிரி சொல்லுங்க, எங்க பாப்பா விடாது. மாமா ப்ளீஸ் கொஞ்சம் சும்மா இருக்கிறீங்களா? சார், எங்கள் அம்மா எத்தனை தடவை சொல்லியிருக்காங்க, இந்த ப்ராப்பர்ட்டிஸில் ஒரு பைசா கூட எனக்கு வேணாண்டா, எல்லாமே உன் பேரில் மாற்றிக்கொண்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு அதில் விருப்பம் இல்லை சார். அந்த சாரதாவை விட எங்கள் அம்மா என்னைக்கும் பணக்காரங்களாக தான் இருக்கணும். அதனால தான் எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் அவங்க பேர்லேயே இருக்கணும்னு நான் சொல்கிறேன். இதுக்காக நான் எவ்வளோ டேக்ஸ் வேணாலும் கட்ட தயாராக இருக்கேன். எனிவே ஆல் தி பெஸ்ட். அந்த ஃபைலை ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க. நான் வீட்டுக்கு போகும்போது எடுத்துன்னு போகிறேன் சார். மாப்பிள்ள, உன்ன மாதிரி ஒரு குழந்தை கிடைக்கிறதுக்கு எங்க பாப்பா ரொம்ப கொடுத்து வச்சிருக்கா. உன் மேல இந்த சொத்தை கூட பாப்பா எழுதி வாங்கிடுச்சு. அதை கூட மறைச்சு ஆடிட்டர் கிட்ட உங்க அம்மா விட்டுத்தலாம் பேசின பத்தியா? நீ பெரிய ஆள்றா, நான் வளர்த்த புள்ள இல்ல. ஹலோ. ஹாய் பிரசாத், நான் சாரு பேசுறேன். ஹாய், ஜஸ்ட் அ மினிட். யாரு? கோணவாயா? ஆமா. ஷார்ல பேசு நேரில் தான் பேசு. உங்க அம்மா விட மாட்டுது, ஃபோன்லயாவது பேசு. நான் வாசல்லி பாப்பாக்கா வெயிட் பண்றேன், வந்தா சிங்கிள் தரேன். கவலைப்படாத, தைரியமா பேசு. ஹலோ, சொல்லு. யார் பக்கத்துல? வேற யாரு? உன் ஃப்ரெண்ட் மிஸ்டர் வேலுமணி தான். அந்த வில்லனா? என்ன விஷயம்? நான் இப்போ உன்னை உடனே பார்க்கணும். உடனே பார்க்கணுமா? சாரு, இல்ல பார்க்கணும். வந்தே ஆகணுமா? ஓகே, ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல வந்துடுறேன். கண்டிப்பா வரணும். ஆல்ரைட், பாய். சாரி. எக்ஸ்கியூஸ் மீ. அந்த விஷயம் தானடா. ஓகே, அதை முடிச்சிடலாம். ஆமா, ஓகே, சரிடா. ஹலோ மிஸ்டர், கம் ஹியர். கம் ஹியர். ஒரு நிமிஷம் லைன்ல இருடா. என்னம்மா? கண்ணு தெரியல உனக்கு? நீ பாட்டுக்கு இடிச்சிட்டு போற, சாரி கிடையாதா? ஹலோ, இடிச்சதுல தேஞ்சு போயிட்டீங்களா? உங்களை இடிச்சதுல எனக்கு கூட தான் வலிக்குது. ஏன் நீங்க சாரி கேட்க மாட்டீங்களா? சொல்றேன். ஹலோ, கம் ஹியர். ஒரு நிமிஷம் இருடா. ஹலோ, என்ன அடிச்சிட்டு நீங்க கை உதறீங்க? உன்னை அடிச்சதுல எனக்கு கை வலிக்குது, சாரி சொல்லு. சாரி சொல்லுமா? ஹலோ, யார் அடிச்சிருக்க தெரியுமா? டேய், நீ தான்டா. உனக்கு அவ்வளவு கை வச்சிர வீட்ல போயிடா. நிறுத்தல, நடக்கவே வேற. என்ன பண்ணிடுற? என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? ஏய், ஏக்கிட்ட வெச்சுக்காத, பின்னிடுவே. What do you think about me? ஆள் மேல கை வைக்கறல நடக்கவே வேற. ஒளிச்சில ஜாக்கிரதை. ராஸ்கல். சும்மா. டேய், போடா. ஓமா. என்ன ஒரே தகராறு? அவங்க இங்க ரெகுலர் கஸ்டமர் மேடம். இன்கம் டேக்ஸ் கமிஷனரா இருக்காங்க. அவங்களுக்கு ஆமணங்களை கண்டாலே பிடிக்காது. அதனால தான் தகராறு பண்றாங்க. ஒரு நிமிஷம். ரவுடிஸ்ங்க எங்கேயும் நிம்மதியா வெளியே போக விட மாட்டானுங்க. ராஸ்கல்ஸ்க்கு என்ன நினைச்சிருக்கானுங்க இவனுங்க? கண்ணப்படம் இடிக்க வேண்டிய, அப்படி இடிக்கணும் ஆசை அந்த செவுத்துல போய் இடிக்க வேண்டியதானே? ராஸ்கல்ஸ். என்ன பண்ண ப்ராப்ளம்? என்னடா வேண்டா பெரிய ராமானுஜம் இவரு மேக்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ண வந்துட்டாரு. போவானுங்களா? புரியல, இவனுங்களெல்லாம் இப்படியே விடக்கூடாது. ஏதாவது ஒரு முடிவு டாக்ஸ் ஆஃபீஸர்னா யார்கிட்ட வேணாலும் சண்டை போடுறதா? மறவே மாட்டீங்களா? சாரதா? ஓ, வாட் a surprise. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். அப்புறம் என்ன கௌதமி, எப்ப சென்னைக்கு வந்து செட்டில் ஆன? நார்த் எல்லாம் சுத்திட்டு கடைசியில சொந்த ஊருக்கே வந்து செட்டில் ஆயிட்டேன்.
அப்ப என்ன விஆர்சி கொடுத்துட்டியா? விஆர்சியா? நான் எதுக்கு விஆர்சி கொடுக்கணும்? இந்த பொசிஷன் அடையிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். கடைசி நிமிஷம் வரைக்கும் ஒரு இன்கம் டேக்ஸ் கமிஷனரா இருந்து தான் ரிட்டையர்மெண்ட் வாங்குவேன். ஆமா, நீயும் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆனோன்னு எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்ச. கடைசியில் என்ன பண்ண? எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு குடும்பத்தோட செட்டில் ஆயிட்ட. சாரதா, உன் ஹஸ்பண்ட் குழந்தைங்கெல்லாம் எப்படி இருக்காங்க? என் ஹஸ்பண்ட் இப்ப என் கூட இல்லை, ஆசிரமத்தில் இருக்காரு. என்னாச்சு? அது ஒரு பெரிய கதை. காவேரி கார்மெண்ட்ஸ்னு ஒரு ஃபேக்டரியை கஷ்டப்பட்டு உருவாக்கணும். அது கைவிட்டு போனோன்னு அவர் மனசுடைஞ்சு ஆசிரமத்துக்கு போயிட்டாரு. கைவிட்டு போச்சா? ஏன்? அவர் யார் யார் நம்பினாரோ எல்லாரும் அவரை ஏமாத்திட்டாங்க. முக்கியமா அவர் ஃப்ரெண்டோட மனைவி பிரபாவதிங்கிறவங்க ரொம்ப பிரச்சனை பண்ணி ஃபேக்டரி எடுத்துட்டாங்க. உங்க ஃபேக்டரியை வாங்குற அளவுக்கு அவங்க அவ்வளவு பெரிய பணக்காரங்களா? அதான் எனக்கும் புரியல. அவங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சு 1 வருஷம் தான் ஆகுது. அதுக்குள்ள அவ்வளோ சம்பாரிச்சு என் ஃபேக்டரி வாங்குற அளவுக்கு அவங்க வளர்ந்துட்டாங்கன்னு பார்க்குறப்போ ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. இன்கம் டேக்ஸ் கட்டியிருக்க மாட்டாங்க. இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு என்ன? அவங்க யார் வேணாலும் ஏமாற்றுவாங்க. உங்களை மாதிரி நேர்மையான இன்கம் டேக்ஸ் கமிஷனரும் இருக்காங்க. தப்பு பண்ணுறவங்க யார் பார்த்தாலும் உங்களுக்கு பிடிக்காது. ஆனால் தப்பு பண்ணுறவங்க அவங்கள மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அப்போ ரேட் பண்ணலான்னு சொல்றியா? நான் சொல்லலப்பா, நான் சொல்லவே இல்லை. ஆனால் அவங்க தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ரேட் பண்ணலாம். நான் சொல்லலை. ரேட் பண்ணுறோம். ஓகே. சொல்லுங்க. அப்படியா? ஓகே சார், தேங்க்யூ. ஹலோ. ஓ பிரசாத்தா, நான் ஆடிட்டர் சீனிவாசன் பேசுகிறேன்ப்பா. சொல்லுங்கள் சார். ஒன்றும் இல்லை, நம்ம ஆஃபீஸுக்கு இன்கம் டேக்ஸ் ரைட் வருதா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அப்படியா? ஆமாம், நான் உங்கள்கிட்ட கொடுத்தேன் நம்பர் 25. அது எங்கே வச்சுருக்க? அது ஆஃபீஸில் தான் இருக்கு. என்னது, ஆஃபீஸில் வச்சுருக்கியா? என்னப்பா இது? அந்த ஃபைலை ஜாக்கிரதையாக வச்சுக்கணும் உங்கள்கிட்ட சொன்னால் ஆஃபீஸில் வச்சுருக்கேன்னு சர்வசாதாரணமாக சொல்கிறீங்க. முதல்ல அந்த ஃபைலை போய் எடுங்க சார் ப்ளீஸ். எங்கிட்ட இருக்க ஃபைல் ஜாக்கிரதையாக இருக்குது, அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். போங்க, உடனே போய் எடுங்க. சரி சார், நான் உடனே ஆஃபீஸுக்கு போய்ட்றேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். யாரு? அம்மா, நம்ம பிரபாவதி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃபீஸில் ஐடி ரேட் வரதா இன்ஃபர்மேஷன் வந்து. ஐடி ரேடா? ஐயோ, நம்ம உடனே ஆஃபீஸுக்கு போயிட்டு எல்லா ஃபைல்ஸும் கலெக்ட் பண்ணிட்டு ஆடிட்டர் ஆஃபீஸ் போனோம். வாங்க. நீங்க யார் சார் மாப்பிள்ளை சேர்ல உட்கார்றதுக்கு? மாப்பிள்ளை போலீஸ்க்கு ஃபோன் பண்ணே. மாமா சும்மா இருங்க, போலீஸ் வந்தா உங்களை ஜெயில போடுவாங்க. Who's he? Ask him to get out. ஹலோ, போங்க போங்க. நீங்க தான் மிஸ்ஸஸ் பிரபாவதி கிருஷ்ணாவா? ஆமா. MD of this concern. Yeah. Take your seat. என்ன மேடம், நீங்க எங்க ஆபீஸ்ல ஃபைல் பண்ண ரிட்டர்ன்ஸ்க்கும் நாங்க உங்க ஆபீஸ்ல எடுத்த ரிட்டர்ன்ஸ்க்கும் டேலி ஆக மாட்டேங்குது. என்ன மட்டும் விட்டுருங்க சார். நிறைய பினாமி அக்கவுண்ட்ஸ்லாம் இருக்கு. அது வந்து சார், அது வந்து Who are you? அவங்க சன் பிரசாத், இந்த கம்பெனியோட மேனேஜிங் பார்ட்னர். ப்ளீஸ் கீப் அவே. ஆஸ் எம்டிங்கிற முறையில் அவங்க கிட்ட தான் நான் என்கொயரி பண்ணணும். ஸோ ப்ளீஸ் ஸ்டே பேக். மேடம், உங்ககிட்ட இருந்து ரெக்கவர் பண்ண ஃபைல் பிரகாரம்
ராஜசேகர் 20 லட்சம், ராஜன் 30 லட்சம், கணேஷ் 20 லட்சம், காயத்ரி 43 லட்சம். இவ்வளோ டிரான்சாக்ஷன் பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் எங்க ரிட்டர்ன்ஸ்ல வரவே இல்லையே. இதெல்லாம் பினாமி அக்கவுண்ட்ஸ் நினைக்கிறேன். என்ன நடக்குதுங்க? சொல்லுங்க, என்ன நடக்குது? ப்ளீஸ் டெல் மீ தி ட்ரூத். வாட்ஸ் கோயிங் ஆன் ஹியர் ஆக்சுவலி? இல்ல இதுக்கும் அதுக்கும் சரியா இருக்குமே. நோ மோர் எக்ஸ்பிளனேஷன்ஸ் ப்ளீஸ். எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே பினாமி பேர்ல தான் பண்ணிருக்கீங்கன்னு ப்ரூவ் ஆயிருக்கு. இதுக்கு மேலேயும் எதையும் மறைக்க நினைக்காதீங்க. நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால சிம்பிள் ஃபைனோட இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா உங்க கம்பெனியை சீல் வைக்க வேண்டியிருக்கும். உங்க பேங்க் அக்கவுண்ட்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ண வேண்டியிருக்கும். சாய்ஸ் இஸ் யோர்ஸ். ப்ளீஸ் கோஆபரேட் வித் அஸ். டிசைட் யுவர்செல்ஃப். ஸ்டேட்மெண்ட் ஒரு சின்ன சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் தான். நீங்க படிச்சுட்டு கையெழுத்து போடுங்க. சார், நாங்க எவ்வளவு ஃபைன் கட்ட வேண்டியிருக்கோம்? அதை இங்கே எப்படிமா கால்குலேட் பண்ணி சொல்ல முடியும்? யூ ப்ளீஸ் கம் டு அவர் ஆஃபீஸ். உங்க வசதி போல நாளைக்கு மார்னிங் வாங்க. வில் டிசைட் அண்ட் வில் டெல் யூ. அம்மா, இப்போதைக்கு இதில் சைன் பண்ணிடுங்க. மற்ற விஷயங்கள் அப்புறம் பார்த்துக்கலாம். ம். அம்மா வீட்டில் இருந்து இருக்காங்க. வந்துடுவாங்க சார். ஆயிட்டு சார், பாப்பா கிட்ட சொல்லிட்டேன், வந்துடும். ஆயிட்டு சார், இந்த இன்கம் டேக்ஸ் ரைடு வந்து 40 லட்சம் கட்டணும்னு சொன்னானே, மறுபடியும் ரைடு வருமா? ஆமா வேலு, எதுக்கா திடீர்னு இப்படி கேட்குற? இல்லை சார், வெளியெல்லாம் பேசிக்கிறாங்க. ஒரு தடவை இன்கம் டேக்ஸ் ரைடு வந்தா அடிக்கடி வருவான்னு சொன்னாங்க. சாதாரணமாக இன்கம் டேக்ஸ் ரைடுனா வீடு, ஆஃபீஸ், ஃபேக்ட்ரி, மற்றபடி நம்ம ப்ராப்பர்ட்டி எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஒரே நேரத்தில் வந்துருவாங்க. ஒரு தடவை வந்தால் மறுபடியும் திரும்பி வர மாட்டாங்க. கண்டிப்பா வர மாட்டாங்களே? கண்டிப்பா வர மாட்டாங்க. நிச்சயமா? அதான் கண்டிப்பா வர மாட்டாங்கன்னு சொல்றேன். லட்சுமி, லட்சுமி, நீ தப்பிச்சிட்ட லட்சுமி. 40 லட்சம் ரூபாய் பெனால்டி போட்டுட்டாங்களே, நானே கவலைப்பட்டுட்டு இருக்கேன். உனக்கு 40,000 ரூபாய் செயின் பெருசா போயிடுச்சா? வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். என்ன பண்ணலாம்? வேற வழியே இல்லை மேடம், பணத்தை கட்ட வேண்டியதுதான். நீங்களே இப்படி சொன்னா எப்படி? ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்களேன். என்ன மேடம், நான் என்ன பண்றது? இன்கம் டேக்ஸ் ரைட் வருதுன்னு தெரிஞ்ச உடனே பிரசாத்துக்கு ஃபோன் பண்ணேன். அந்த ஃபைலை ஜாக்கிரதையாக வச்சுக்கோன்னு சொன்னேன். பிரசாந்தோடைய அஜாக்கிரதனால இப்படிலாம் ஆயிடுச்சு. என்ன பிரசாத், நீங்கள் படிச்சவங்க, நீங்கள் இப்படி பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கலாமா? சாரி சார், அந்த காவேரி கார்மெண்ட்ஸ் ஃபேக்ட்ரி டென்ஷனில் இருந்தேன்னா இதை பற்றி கம்ப்ளீட்டாக மறந்துட்டேன். தப்பு என்னோடது தான். சார், இந்த 40 லேக்ஸை உடனே கட்டியே ஆகணுமா? ஐ மீன் 40 லேக்ஸ் மொத்தமாக கட்டணும்னு அவசியம் இல்லை. முதல்ல 10 லட்சம் கட்டுங்க, மீதியை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டலாம்னு அப்படியே எழுத்துக்கலாம். பிரபாவதி கன்ஸ்ட்ரக்ஷனும் பிரச்சனையில இருக்கு, காவேரி கார்மெண்ட்ஸும் பிரச்சனையில இருக்கு. இந்த நேரத்தில் எப்படி 10 லட்சம் ரூபாய் புரட்ட முடியும்? அம்மா, 10 லட்சம் ரூபாய் அது அது கட்டிடலாமா? அது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அந்த ஃபைலில் தான் எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்குன்னு யாரோ நம்ம கூட இருக்கிறவங்களே, நல்ல தெரிஞ்சவங்களே இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க யாருன்னு தான் முதல்ல கண்டுபிடிக்கணும். வேண்டாம் மாப்பிள்ள, டேய், நான் போய் உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணுவேனா? பிரசாத், முதல்ல யார் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்கன்னு கண்டுபிடிங்க. இதுக்காக விசாரணை கமிஷனை வைக்க முடியும்? வேற யார் பண்ணிருப்பா? எல்லாம் அந்த சாரதா தான் பண்ணிருப்பா. அவளை பழி வாங்காம நான் விடவே மாட்டேன். மேடம், அவங்க 20 டேஸ் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள அமௌண்ட்டை கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சி பிரசாத். ஓகே சார். வரேன் மேடம். வாங்க. சரிங்க சார். ஹலோ, ஐ அம் ஆன் தி வே. எதிரியை யோசிக்க விட்டுட்டீங்க மேடம். எதிரியை யோசிக்க விட்டதுனால தான் இந்த வம்பெல்லாம் வந்துச்சு. சாரதா யோசிக்க ஆரம்பிச்சதுனால இன்னைக்கு என்ன ஆச்சு? இன்கம் டேக்ஸ் ரைடு அது இதுன்னு இன்னைக்கு 40 லட்ச ரூபா லாஸ். இதே நான் சொன்ன மாதிரி வைத்தியை கடத்திருந்தா
அவங்க வைதேகி கடத்தலை பத்தி தான் யோசிச்சிருப்பாங்க. நம்மளை பத்தி யோசிச்சிருக்கவே மாட்டாங்க. இப்ப கூட ஒண்ணு கெட்டு போகல. என்ன பிரசாத், ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு, வைதேகி கடத்திடுவோம். மாப்பிள்ள அந்த 40 lakhs கடனை முதல் 10 lakhs என்ன சொல். என்ன மேடம் இது? என்னாச்சு பிரசாத்துக்கு? வைதேகி கடத்தல்னு பேச்சு எடுத்தாலே பிரசாத் பயந்துக்கிறாரு. எதுனா சாரதா குடும்பத்தை பார்த்து பயப்படுறாரா? அவங்கள பார்த்து பயப்படல. வைதேகியை கடத்தினா எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போதோன்னு யோசிக்கிறான், அவ்வளவுதான். சரிங்க மேடம், உங்களுக்குள்ள பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. அதுக்கப்புறம் எப்போ தேவையோ நான் கூப்பிடுங்க. வரேன் மேடம். குட் மார்னிங் அங்கிள். மார்னிங் காவேரி. என்ன இவ்வளவு சீக்கிரம்? இன்னைக்கு கோர்ட்ல ஹியரிங் இருக்கு. 8 மணிக்கா? இல்ல, வக்கீல் வீட்டுக்கு போகணும். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா அவர் தலைவலி தைலத்தை தடவிட்டு தலைவலின்னு படுத்துருவாரு. யோகி, புத்திசாலிகள்லாம் அப்படிதான்டா பண்ணுவாங்க. அம்மா எங்க? கோயிலுக்கு போயிருக்காங்க. டேய் யோகி, இந்த பிரபாவதி நம்பரை கொஞ்சம் பார்த்து சொல்ல. கண்ணு தெரிய மாட்டேங்குது. எதுக்கு? இல்ல, அங்க என்னமோ இன்கம் டாக்ஸ் ரேடெல்லாம் நடந்துச்சா? கூப்பிட்டு விசாரிச்சிடலாம். கோச்சுக்க போறா? சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டியா? போடா, நான் பாத்துக்கிறேன். 9841049726. யாருமா? யாரு? யாரு? பிரபாவதியா? ഞാൻ ശാരദയുടെ അച്ഛൻ ഈശ്വര പാണ്ഡ്യൻ. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.